நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டமாக நடந்து முடிஞ்ச நிலையில தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அப்படின்றது வெளியாகி இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 39 தொகுதிகளில் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு இடங்கள் அப்படின்ற தகவல் அப்படின்றது வெளியாகி இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக இந்த முறை கால் ஒன்றும் அப்படின்றத பிரதமர் மோடியிலிருந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரைக்கும் தொடர்ந்து அவங்க இதுல ரொம்ப உறுதியா நின்றுட்டு இருந்தாங்க. இதே மாதிரி இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளையும் பாஜகவுக்கு முக்கியமாக எத்தனை இடங்கள் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இதுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு ஒப்பீனியன் போல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா டுடே பாஜகவுக்கு 0 அப்படின்னும் ஏபிபி அப்படின்றது 0 அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் அவங்களோட நிலைப்பாட்டை மாற்றிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஏபிபி 0ல இருந்து 2 இடங்கள் வரைக்கும் பாஜக தலைமையிலான இந்திய கூட்டணி வெல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் இந்தியா டுடே பொறுத்த வரைக்கும் 1லிருந்து 3 இடங்கள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் இது திராவிட கட்சிகளுக்கான அரசியல் மண்ணு தான். இங்க பாஜக மாதிரியான தேசிய கட்சிகள் வளர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்த நிலையில அண்ணாமலை பாஜக தலைவராக ஆனதிலிருந்து குறிப்பாக அவருடைய எண்மண் எண் யாத்திரை போன்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் அப்படின்றது பாஜக வேரூன்றி இருக்கு, பாஜக வளர்த்தெடுத்திருக்கு அப்படின்னு அவங்க தரப்பால சொல்லப்பட்டிருந்த நிலையில இந்த ஒரு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் பாஜகவுக்கு ஒரு சில இடங்கள் தமிழ்நாட்டில் கிடைக்கும் அப்படின்ற வெளியாகக்கூடிய தகவல் அப்படின்றது பாஜக தொண்டர்களுக்கு ஒரு விதமான ஒரு பூஸ்டை கொடுத்திருக்கு. பாஜக எப்படி தமிழ்நாட்டில் வளர்ந்துச்சா, உண்மையாலுமே அதுக்கான களம் அப்படி இருக்கா அப்படின்ற ஒரு விரிவான தகவல் அப்படின்றது ஜூன் 4 நம்மளுக்கு கிடைக்க பெற்றாலும் கூட இந்த ஒரு கருத்து கணிப்பு அப்படின்றது ஒரு விதமான பாஜகவுக்கு இங்க ஒரு ஓட் பேங்க் உருவாகி இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகளை எழுப்பியிருக்கு. தேர்தல் அப்ப பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 7 முறை தமிழ்நாட்டுக்கு வருகை தந்தாரு. குறிப்பா இதுல பாஜகவோட வியூகம் அப்படின்றது பாமகவை கூட்டணிக்குள்ள கொண்டு வந்ததாகட்டும், அதன் பிறகு பாஜகவோட தேசிய அளவிலான அந்த திட்டங்களை இங்கே தமிழ்நாட்டில் கொண்டு போய் சேர்த்ததாகட்டும், குறிப்பாக எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டிய அதிமுக இங்கே சரியாக செயல்படலை, எதிர்க்கட்சியாக தொடர்ந்து பாஜக தான் இருக்கு அப்படின்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது அப்படின்னு அவங்களோட வியூகங்கள் அப்படின்றது 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அதுக்கான ஃபோக்கஸில் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அண்ணாமலையோட அந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரையாகட்டும், அதன் பிறகு ஒவ்வொரு தொகுதிகளிலும் அந்த தொகுதியில் செல்வாக்காக இருக்கக்கூடிய அந்த நபர்கள் முன்னிறுத்தி அவர்களை தேர்தல் களத்துக்கு அனுப்பினதாக, குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு கவர்னராக இருந்து அவங்களை ரிசைன் பண்ணிட்டு அவங்கள போட்டியிட வச்சது, அதுக்கப்புறம் ஏசி சண்முகத்தை போட்டியிட வச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சில மூவ் அப்படின்றது பாஜக எல்லாராலையுமே பேசப்பட்டுச்சு. பொதுவாக இங்க இருக்கக்கூடிய இத்தனை நாள் தமிழ்நாட்டில் ஒரு பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளர்களை விட பாஜக வேட்பாளர்களை பற்றிய ஒரு டாக் அப்படின்றது சமூக வலைதளங்கள் மூலியமாக மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் மத்தியிலே அதை பேசப்பட்டுச்சு. குறிப்பாக தேர்தலுக்கு எப்போ திருநெல்வேலியில் நைனா நாகேந்திரன் போட்டியிடுறப்பையாகட்டும், வெள்ளூரில் ஏசி சண்முகம் போட்டியிடுறது, அதன் மாதிரியான இந்த நபர்கள் நிற்கப்பட்ட போதுவே அந்த களம் அப்படின்றது திமுக விசஸ் பாஜகவா மாறிடுச்சு அப்படின்னு தான் பேசப்பட்டிருக்கு. ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி அண்ணாமலையோட ஒரு பிரஸ் மீட்ல அவர் சொல்லியிருந்தாரு, தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 5 சீட் வரும் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க அப்படின்றத அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த ஒரு கருத்து கணிப்பு முடிவு அப்படின்றது பாஜகவுக்கு ஒரு விதமான ஊக்கத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். பாஜக எந்தெந்த இடங்கள் 3 இடங்கள் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, அது எந்தெந்த இடங்கள் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் நைனா நாகேந்திரன் ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதன் பிறகு தர்மபுரியை பொறுத்த வரைக்குமே பாமக முதல்ல ஒரு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு அதன் பிறகு சௌமியா அன்புமணி, திரு அன்புமணி ராமதாஸோட மனைவி அவர்கள் கண்டஸ்ட் பண்ணாங்க. அதன் பிறகு 3ஆவதாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு தொகுதியாக மாறி இருக்கிறது வெள்ளூர் ஏசி சண்முகம் தான். இந்த 3 பேர்களும் ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியான பிறகும் கூட பாஜக தலைவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கருத்து கணிப்பு எங்களை குறைத்து மதிப்பிடுகிறது, இதை விட கூடுதலாக இடங்கள் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இப்ப பிரஸ் அட்ரஸ் பண்ணி அவங்க அதை பத்தி பேசிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ஓவராலா பாஜக எவ்வளவு தொகுதிகளை ஜெயிக்கும் அப்படின்றத நம்ம இங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா இதுல இன்னொரு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது என்ன அப்படின்னா, எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக 2019 ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சாங்க. 2024 அவங்க பாஜகவோட கூட்டணி இல்லாம தனித்து போட்டிட்டாங்க. அவங்களோட தேமுதிக மாதிரியான கட்சிகளை தாண்டி பெரிய அளவிலான எந்த ஒரு கூட்டணி கட்சிகளும் இல்லை. அப்படி இருந்தாலும் கூட 33 இடங்கள்ல தனித்து போட்டியிட்ட அதிமுகவுக்கு இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் ஒரு பெரிய அளவிலான அவங்களுக்கு சாதகமா அமையல அப்படின்றத நம்ம எளிதில் கடந்து போயிட முடியாது.